Assalamualaikum all, welcome back to my channel. இன்னைக்கான வீடியோல ஸ்போக்கன் ஹிந்தி பார்ட் 6 தான் பார்க்க போறோம். அத பார்க்கிறதுக்கு முன்னாடி as usual ரெண்டு நியூ phrase லேர்ன் பண்ணிக்கலாம். நம்பர் 1, என்ன டிஸ்டர்ப் பண்ணாதேன்னு சொல்றதுக்கு मुझे तंग मत करो. मुझे तंग मत करो. मुझे அப்படினா என்னன்னு அர்த்தம். அது சில சென்டென்ஸ்க்கு ஏத்த மாதிரி எனக்கு அப்படிங்கிற மீனிங்கும் கொடுக்கும். தங் அப்படினா டிஸ்டர்ப் பண்றது, தொல்லை பண்றது, இரிட்டேட் பண்றது, இது எல்லாமே தங். मुझे तंग मत करो. मत அப்படினா பண்ணாத. மத்துங்கிற வேர்ட் இருக்கு இல்லையா, இதுல மத் அப்படினா பண்ணாத, டோன்ட்னு அர்த்தம். எந்த இடத்துலலாம் நீ பண்ணாத அப்படின்னு சொல்றீங்களோ அந்த இடத்துலலாம் நீங்க மத் அப்படின்னு சொல்லுங்க. அதை செய்யாதன்னு சொல்றதுக்கு மத் கரோ. மத் கரோ. சாப்பிடாதன்னு சொல்றதுக்கு மத் காவோ. ஓடாத அப்படின்னு சொல்றதுக்கு மத் பாகோ. பாகோ அப்படினா ஓடுறது, மத் பாகோ அப்படினா ஓடாத. அடுத்த ஃப்ரேஸ் ஒர்க்ல ஃபோக்கஸ் பண்ண சொல்றதுக்கு காம் பே தியான் தோ. காம் பே தியான் தோ. காம் அப்படினா ஒர்க், தியான் அப்படினா ஃபோக்கஸ் பண்றது. தியானுங்கிற வேர்டு இருக்கு இல்லையா, இது வந்து நம்ம இது தமிழ்லயுமே யூஸ் பண்ணுவோம். தியானம் அப்படின்னா மெடிடேஷன். மெடிடேஷன்ல என்ன பண்ணுவோம், ஃபோக்கஸ் பண்ணுவோம். அப்ப தியானோட மீனிங் வந்து ஃபோக்கஸ் பண்றதுன்னு அர்த்தம். இதுல திரும்ப திரும்ப அப்படின்னா அப்படின்னா அப்படிங்கிற வேர்டு வந்து யூஸ் பண்ணிருப்பேன். அதை ஹிந்தியில எப்படி சொல்லலாம்னா மத்லப். மத்லப். மத்லப் அப்படின்னா அர்த்தம்னு அர்த்தம், மீன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், நான் என்ன சொல்ல வரேன்னா அப்படின்னு சொல்றதுக்கும் மத்லப்னு சொல்லலாம். மத்லப் இந்த வேர்டை கண்டிப்பா எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கோங்க, கண்டிப்பா யூஸ் பண்ணுங்க. இது வந்து நம்மளோட எக்ஸ்பிரஷனுக்கு ஏற்ற மாதிரியும் மீனிங் மாத்தி சொல்லிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க கோமா கியா மத்லப் அப்படின்னு கேட்டீங்கன்னா என்ன சொல்ல வர, கியா மத்லப் அப்படிங்கிற மீனிங். இஸ்கா மத்லப் கியா ஹே. நீங்க ஒன்னு படிக்கிறீங்க, இப்ப ரோட்ல போறப்ப ஹிந்தில ஏதோ ஒரு சென்டென்ஸ் பாக்குறீங்க, இதோட அர்த்தம் என்ன அப்படின்னு கேக்குறதுக்கு இஸ்கா மத்லப் கியா ஹே. இஸ்கா அப்படின்னா இதனுடைய, மத்லப் கியா ஹே இதனுடைய அர்த்தம் என்ன. ஹிந்தில வந்து ஒரு பெனிஃபிட் என்னதுன்னு பாத்தீங்கன்னா, நிறைய வார்த்தைகள் வந்து தமிழ்ல இருக்கும். அந்த தமிழ்ல உள்ள நிறைய வார்த்தைகள் வந்து ஹிந்திலுமே யூஸ் பண்ணிருப்பாங்க. அதனால தமிழ் லேர்னர்ஸ்க்கு வந்து ஹிந்தி கத்துக்கிறது ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்ப நம்ம நெக்ஸ்ட் பார்ட் 6 பாக்குறோம் இல்லையா, அதை பாக்குறப்ப உங்களுக்கு ஒரு முக்கியமான ட்ரிக் ஒன்னு சொல்றேன். இது பர்டிகுலரா யாருக்குன்னு பாத்தீங்கன்னா, ப்ரொஃபஷனல் பிளேஸ்ல எனக்கு வந்து ஹிந்தி ரொம்ப தேவையா இருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு இப்ப இமீடியட்டா ஒரு சொல்யூஷன்னா என்னதுங்கிறத பார்க்கலாம். இது வந்து நான் ஸ்டார்டிங்ல ஹிந்திலாம் எனக்கு தெரியாதப்ப நான் யூஸ் பண்ண ஒரு ட்ரிக். என்னதுன்னா, என்னோட கிளாஸ்ல இருக்கிறப்ப, கிளாஸ் எடுக்கிறப்ப, பர்டிகுலரா ஆன்லைன் கிளாஸ் எடுக்கிறப்ப சில ஃப்ரேசஸ் மட்டும் தான் திரும்ப திரும்ப யூஸ் பண்ணிட்டு இருப்பேன். ஃபார் எக்ஸாம்பிள், how are you, can you hear me, can you turn on the video, can you turn off the video, இந்த மாதிரியான phrases தான் திரும்ப திரும்ப யூஸ் பண்ணிட்டு இருப்பேன். என்னோட ப்ரொஃபஷன் டீச்சிங்கிறனால நான் சத்தமா பேசாத, பி சைலண்ட், அமைதியா இரு, இந்த மாதிரியான phrases தான் எத்தனை கிளாஸஸ் நடந்தாலும் அடிக்கடி யூஸ் பண்ற phrases இதுதான். இப்ப நான் என்ன பண்ணுவேன்னா, இந்த மாதிரி ஒரு பாக்கெட் நோட் ஒன்னு எடுத்துக்கோங்க. அந்த பாக்கெட் நோட்ல வந்து என்னென்ன phrases-லாம் நான் கிளாஸ்ல யூஸ் பண்ணுவேனோ அதெல்லாம் லைனா எழுதி வச்சிருவேன். எழுதி வச்சுட்டு கூகுள் டிரான்ஸ்லேட்டர்ல போய் டிரான்ஸ்லேட் பண்ணி விட்டுருவேன். டிரான்ஸ்லேட் பண்ணி அது என்ன வருதோ அதை எழுதி விட்டுருவேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், வீடியோ ஆஃப் பண்ணுன்னு சொல்றதுக்கு வீடியோ ஆஃப் கரோ, இல்லைன்னா வீடியோ பந்து கரோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஃப்ரேசஸ் எல்லாத்தையுமே வந்து லைனா எழுதி வச்சிருவேன். அடுத்து அந்த நெக்ஸ்ட் டைம் கிளாஸ் வர்றப்ப இந்த பாக்கெட் நோட் சின்னதா தானே இருக்கும், ஹேண்டில் பண்றது ரொம்ப ஈஸி, எங்க வேணா எடுத்துட்டு போகலாம். அதை எடுத்து நான் வந்து பார்த்து அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுப்பேன். ஸோ அது ரொம்ப ஈஸியா இருந்தது. ஒரு 1 வீக் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அந்த 1 வீக் பிறகு எனக்கு இந்த நோட் யூஸ் பண்ணணுங்கிற தேவையில்லை. ஏன்னா எனக்கு மைண்ட்ல ஏற்கனவே ஃபிக்ஸ் ஆயிடுச்சு, எல்லாமே எனக்கு ஞாபகமா இருந்தது. அதே மாதிரி எந்தெந்த இடத்துல யூஸ் பண்ணணும் அப்படிங்கறது எல்லாமே பதிவாயிடுச்சு. அதுக்கப்புறம் நானாவே வந்து பேச ஆரம்பிச்சிட்டேன். இதே மாதிரி நீங்க என்ன பண்ணுங்கன்னா, உங்களோட ஒர்க் பிளேஸ்ல இருக்கிறப்ப சில ஃப்ரேசஸ் மட்டும் தான் திரும்ப திரும்ப யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. அந்த ஃப்ரேசஸ் எல்லாத்தையுமே இந்த மாதிரி ஒரு குட்டி நோட்ல வந்து எழுதி வச்சுக்கோங்க. எல்லா ஃப்ரேசஸும், தேவையான ஃப்ரேசஸ் எல்லாம் வந்து எழுதி வச்சுக்கோங்க. ஒரு 20 ஃப்ரேசஸ்க்குள்ள தான் இருக்கும். நீங்க பேசுற எல்லா டைலாக்ஸுமே அதுவா மட்டும் தான் இருக்கும். அதை மட்டும் எழுதி வச்சுட்டு, இது பாக்கெட் நோட் தானே, எங்க இருந்தாலும் உங்களால கொண்டு போக முடியும். அங்க வந்து நீங்க ஸ்டார்டிங் ஒரு 1 வீக் பிராக்டிஸ் பண்ணுங்க. அப்புறம் உங்களுக்காவே அது மைண்ட்ல ஏறி. இப்ப நம்ம என்ன பார்க்கலாம்னா, ஒன்லி அப்படின்னு சொல்றதுக்கு ஹிந்தில என்ன, ஒன்லி அப்படிங்கிறதுக்கு சிர்ஃப். சிர்ஃப் அப்படின்னா ஒன்லின்னு அர்த்தம். சிர்ஃப் தும் அப்படின்னா நீ மட்டும், சிர்ஃப் தும். சிர்ஃப் தும் படோ அப்படின்னா நீ மட்டும் படி. சிர்ஃப் தும் கேலோ மத்லப் நீ மட்டும் விளையாடு. சிர்ஃப் தும்
खाओ मतलब நீ மட்டும் சாப்பிடு. ஸோ இதில் மத்லப்ங்கிற வேர்டு திரும்ப யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும், நேரம் மைண்டில் ஏறி இருக்கும். மத்லபோட மீனிங், மத்லப் அப்படின்னா அர்த்தம்னு அர்த்தம். மத்லப் டீக்கே. இப்போ நெக்ஸ்ட் வந்து பினா, இல்லாம அப்படின்னு சொல்றதுக்கு பினா, வித்தவுட், பினா. நிறைய ஹிந்தி சாங்ஸ்ல இதை கேள்விப்பட்டிருப்பீங்க. தேரே பினா மே ஜீ நஹி சக்தா, தேரே பினா மே ஜீ நஹி சக்தா அப்படின்னா நீ இல்லாம நான் என்னால வாழ முடியாது. தேரே பினா, தேரேனா நீ, பினானா இல்லாம, ஜி அப்படின்னா வாழ்றது, டு லிவ். ஜி நஹி சக்தா அப்படின்னா முடியாது, சக்தானா முடியும், ஐ கேன். நஹி சக்தானா என்னால முடியாது, நஹி சக்தா. தேரே பினா ஜி நஹி சக்தா. இப்போ நான் ஒரு சென்டென்ஸ் சொல்றேன், அதோட மீனிங் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கீழே கமெண்ட்ல டைப் பண்ணுங்க. மேரி மா கே பினா ஜி நஹி சக்தி, மே மேரி மா கே பினா ஜி நஹி சக்தி. मैं शक्कर के बिना दूध नहीं पीती, मैं शक्कर के बिना दूध नहीं पीती அப்படின்னா நான், ஷக்கர் அப்படின்னா சுகர், ஷக்கர் இல்லாம, பினா கே பினா, दूध அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும் பால், மில்க். मैं शक्कर के बिना दूध नहीं पीती, பீத்தினா குடிக்கிறது, நஹி பீத்தினா குடிக்க மாட்டேன், நான் சக்கரை இல்லாம பால் குடிக்க மாட்டேன். मैं पेंसिल के बिना नहीं पढ़ती, நான் பென்சில் இல்லாம படிக்க மாட்டேன். மே பென்சில் கே பினா நஹி படுத்தி. இப்போ நீங்க வந்து இது வரைக்கும் என்னென்ன கத்துக்கிட்டீங்களோ இது எல்லாத்தையுமே வந்து பிராக்டிஸ் பண்ணுங்க. ஸ்டார்டிங்ல இருந்து ஃபர்ஸ்ட் 2 ஃப்ரேஸ் கத்துக்கிட்டோம். முஜே தங் மத் கரோ அப்படின்னா என்ன டிஸ்டர்ப் பண்ணாத, தங் அப்படின்னா டிஸ்டர்ப் பண்றது, இரிட்டேட் பண்றது, அனாய் பண்றது, இது 3மே வரும். முஜே தங் மத் கரோ, இதுல ஃபோக்கஸ் பண்ணன்னு சொல்றதுக்கு காம் பே தியான் தோ. அடுத்தது மீனிங், நான் என்ன சொல்ல வரேன்னா அப்படின்னு சொல்றதுக்கு மத்லப் சிர்ஃப் அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ணி சில எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம். சிர்ஃப் அப்படின்னா ஒன்லின்னு அர்த்தம். அடுத்தது பினா, பினா அப்படின்னா இல்லாம, பினா யூஸ் பண்ணியும் சில எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம். அடுத்தது ஒரு क्वेश्चन கேட்டிருந்தேன், மே மேரி மா கே பினா ஜி நஹி சக்தி. இதோட மீனிங் தெரிஞ்சா கமெண்ட் செக்ஷன்ல டைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா மறக்காம என்னோட சேனல்ல லைக், ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அண்ட் ஆல்சோ நான் ரெக்கமெண்ட் பண்ண சீரியல்ஸ் எல்லாரும் பார்த்துட்டு இருக்கீங்கன்னு நம்புறேன். இந்த வீடியோ இவ்வளவு தூரம் பார்த்ததுக்கு சுக்ரியா.